நண்பர்களே, பூமியில ஒரு மனிதனோ விலங்கோ தாவரமோ அல்லது ஒரு சின்ன கிருமியோ உருவாகணும், வாழணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படையான ஒரு 6 முக்கிய வேதி தனிமங்கள் ரொம்ப தேவை. அறிவியல் உலகத்துல இத சுருக்கமா PHNOPS அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்னோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6 தனிமங்களும் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் அங்கு உயிர்கள் உருவாக முடியும். புரியுதுங்களா? இப்போ ஆச்சரியமாக அந்த விஷயம் என்னன்னு நம்ம பூமியை தாண்டி சனி கிரகத்தோட பனிக்கட்டி நிலவான என்செலடஸ் இந்த 6 தனிமங்களுமே இருக்கிறத விஞ்ஞானிகள் இப்போ அதிகாரப்பூர்வமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி என்ன அந்த 6 தனிமங்கள், அதோடு முக்கியத்துவம் என்னன்னு ஒவ்வொன்னா நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்பன். உயிரினங்களோடு மூலக்கூறுகளான டிஎன்ஏ மற்றும் புரதங்கள் உருவாக இதுதான் ஒரு பேஸ்மெண்ட். இந்த கார்பன் தான் பேஸ்மெண்ட். கார்பன் இல்லாம உயிர் சாத்தியமே கிடையாது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா தண்ணீர் உருவாவதற்கான ஒரு முக்கியமான ஒரு வாயு பகுதி பொருள் தான் அந்த இது. சரிங்களா? தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன். தாவரங்கள் மனிதர்களோடு மரபணுக்கள் மற்றும் உடலமைப்பை தீர்மானிக்கக்கூடிய புரதங்களை உருவாக்கக்கூடியது இந்த நைட்ரஜன் ரொம்ப ஒரு மிக முக்கியமான அவசியமாக கருதப்படுது. அது தேர்ட் ஒன்னு, அதுவுமே வேண்டும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். நாம சுவாசிக்கிறதுக்கும் தண்ணீர் உருவாவதற்கும் இன்றியமையாத உயிர் வாழ்க்கைக்கான ஒரு மூலாதாரம் அதுதான். அதனால ஆக்சிஜனமும் அங்க தேவைப்படுது, அந்த தனிமம். அடுத்து 5வதா பார்த்தோம்னா பாஸ்பரஸ். டிஎன்ஏ மற்றும் நம்ம செல்களுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய அந்த ஏடிபின்னு சொல்லுவாங்க, எனர்ஜி ஸ்டோரேஜ், அதாவது ஏடிபின்னு சொல்லுவாங்க. உருவாக்கத்திற்கும் இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இத்தனை காலம் இந்த பாஸ்பரஸ் அங்க இங்கன்னு சந்தேகம் இருந்தது. ஆனா இப்போ இதையும் கண்டுபிடிச்சதுனால அந்த 6 தனிமங்களின் பட்டியலும் ஒரு முழுமை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சல்பர் பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட் சல்பர், கந்தகம் இதை பார்த்தோம் அப்படின்னா புரதங்களோட கட்டமைப்பை ஸ்ட்ராங்கா உறுதிப்படுத்தி இதுதான் மிகப்பெரிய அளவுல உதவுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த தனிமங்கள் எல்லாம் அந்த நிலவுல எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு கேக்குறீங்களா? நாசாவோட காஸ்மி விண்கலம் சனி கிரகத்தையும் அதை சுற்றி இருக்க நிலவுகளையும் பல வருஷமா ஆய்வு செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு. இந்த என்செலடஸ் நிலவு பார்க்கறதுக்கு முழுவதும் பனிக்கட்டியால் மூடப்பட்ட ஒரு பந்து மாதிரி தான் அது காணப்படும். ஆனா ஆச்சரியம் என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த பனிப்பாறைக்கு அடியில் ஒரு மாபெரும் திரவ நீர் ஒரு பெருங்கடல் மாதிரி ஒரு பெருங்கடல் மறைஞ்சிருக்கு. இந்த நிலவோடு மேற்பரப்புல இருக்கிற ஒரு பெரிய விரிசல்கள் வழியா அடியில இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான நீரூற்றுகளா ஒரு விண்வெளியில பீறிட்டு அடிக்குது. அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு அந்த படம் பிடிச்சி அதை காமிச்சிருக்காங்க. நம்ம ஹாசினி விண்கலம் அந்த நீரூற்றுகளுக்கு நடுவுல பறந்து போய் அந்த மாதிரிகளை ஆய்வு செஞ்சப்பதான் உயிரினங்கள் வாழ்றதுக்கான தேவையான அந்த ஸ்னோப்ஸ் சொல்லக்கூடிய அப்படின்னா சொல்லப்படுகிற அந்த 6 தனிமங்கள் அங்க கொட்டி கிடக்குது அப்படின்றது உறுதியாயிருக்கு. பூமியை தவிர்த்து நமது சூரிய குடும்பத்துல வேற எந்த எங்கும் உயிரினங்களும் வாழ வாய்ப்பு இருக்கு, மனித குலத்தோட அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிற நம்ம தேடலுக்கு இந்த என்செலடஸ் நிலவு இப்போ ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் வெளிச்சத்தையும் நமக்கு கொடுத்துருக்கு. ஒருவேளை எதிர்காலத்துல அங்கேயும் உயிரினங்கள் வாழ்றதுக்கு நாம நேர்ல பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு, ஒருவேளை எதிர்காலத்துல அங்கேயும் உயிரினங்கள் வாழ்றத நாம நேர்ல பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, உங்களுக்கு என்ன தோணுது நண்பர்களே? இந்த என்செலடஸ் நிலவுல உயிரினங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. விண்வெளி மற்றும் அறிவியல் சார்ந்த பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேஞ்ச் ஃபார் சேஞ்ச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.